ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஆப். இந்த ஆப் மூலிமா நம்ம கிராசரி ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு 20% ஆஃபர் கிடைக்கிது. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வாங்குறத விட இங்கே ரொம்ப லோவாக தான் இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்து ஆப் டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் இந்த குழம்பு செய்கிறதுக்காக என்னென்ன நம்மளுக்கு தேவைன்னா, ஃபஸ்ட்டு தேங்காய், தக்காளி 2லேருந்து 3, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக புளி தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையானது காரத்துக்கு மிளகாய் தூள், அடுத்து தனியாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா இன்னும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இது 4 சைடை கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மசாலா இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் கட் பண்ணும் போது இதுக்குள்ளே ஏதாவது பூச்சி புழு இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணி நல்லா பார்த்து எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலாலாம் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா காயும் மசாலா ஆட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது போல் நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தாளிப்புக்காக ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுனால நம்ம ஆயில் கொஞ்சம் நிறையவே எடுத்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் இது நல்லா 2 பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதும் நாம் காயெல்லாம் கட் பண்ணி மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போல் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்தால் தான் இந்த காயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு. அது மாதிரி ஒரு 5லேருந்து இல்லை 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதெல்லாம் சேர்த்து இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மல்லி இலை தூவி ஒரு குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு விசில் போதும். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு களி, அடுத்து சாதம் இதுக்கு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும். அப்போ தான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே பார்க்க முடியும்.